வணக்கம். பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வைக்கிற கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 10 போல் காஞ்ச நிலக்கடலை எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கலாம். நம்ம நல்லா வறுத்துட்டோன்னா தோல் அதுலேருந்தே வறுக்கும் போதே வெளியில் வந்துடும் கடலையிலேருந்து. இப்போது ஒரு ஸ்பூன் போல் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். இது கடாய் சூடாக இருக்கிறதுனால அது 1 செகண்ட் இருந்தால் போதும், படபடன்னு பொரியும். நம்ம இந்த கடலையும் இந்த எள்ளையும் கடலை தோல் நீக்கிட்டு இந்த எள்ளோடு சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். இப்போது எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரியட்டும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன், அதனால் கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்துக்கிறேன். இப்போது அரை ஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 4 போல் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதாக, அதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறோம். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப கண்ணாடி பார்த்துக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப வதங்கணுன்னு. ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். நம்ம கத்திரிக்காய் போட்டு வதக்க போகிறதுனால இது ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். நான் 2 கத்திரிக்காய் சின்னது எடுத்திருக்கேன். அதை நான் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். இதுதான் மிளகாத்தூள் நான் எடுத்த ஸ்பூனோட அளவு. இதில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவியில் கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். நிறைய நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருந்தோன்னா இங்கே தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ நான் 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்லேயோ வச்சே வேக வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். நம்ம புளி கரைச்சி சேர்க்குறதுனால தண்ணி இப்போ கம்மியாக சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கத்திரிக்காய் வெந்து வந்தால் போதும். நம்ம வறுத்து வச்சுருந்த கடலையில் தோல் எடுத்துட்டு எள்ளோட சேர்த்து ஆற வச்சு அரைச்சிடலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காயில் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சுருந்தேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, கத்திரிக்காய் வெந்துடுச்சு. இப்போ நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன அளவு தான் புளி எடுத்திருந்தேன், நெல்லிக்காய் சைஸில். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இதில் அப்படியே கத்திரிக்காய் குழஞ்சி வந்துடும். நம்ம ஊற்றின புளிக்கரைசல் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கடலை பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். இது கடலை சேர்த்துருக்கிறதுனால நம்ம இந்த கிரேவி இப்போ கெட்டி ஆகிடும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். புளி சேர்த்து கொதிக்க விடும்போது மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடலாம்.
கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி கிரேவி நல்லா திக்காக கெட்டியாக வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். போதும். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இதே மாதிரி கத்திரிக்காய் கிரேவி பிரியாணிக்கு செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.